ஹலோ மக்களே, பொதுவாக நம்ம வெக்கேஷனுன்னு வெளியூருக்கு போகிறப்போ 2-3 நாள் இல்லை மிஞ்சி போனால் 1 வாரம் தாக்கு பிடிக்கலாங்க. அதுக்கப்புறம் எப்பண்டா நம்ம வீட்டுக்கு போவோன்ற மாதிரி இருக்கும் இல்லையா? ஆனால் அம்மா வீட்டுக்கு வெக்கேஷனுக்கு போனால் மட்டும் 1 வாரம் 1 மாதம் எத்தனை நாள் கொடுத்தாலும் நமக்கு பத்தவே பத்தாது. ஆனால் என்ன பண்ணுறது, ஊருக்கு வந்து 6 நாள் ஆகிடுச்சு. அங்கே ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாப்பா இன்னைக்கு கிளம்பிட்டோம். பாப்பாவுக்கு பாருங்கள், கடைசி நிமிஷம் வரைக்கும் அவங்களோட ஷாப்பிங் வந்து முடியவே இல்லை. மாமாவை கூட்டிகிட்டு போய் டாய்ஸ்லாம் வாங்கிட்டு கரெக்டாக நாங்கள் வரவுமே பஸ்ஸும் வந்துருச்சு. பொதுவாக பாப்பா கூட்டிகிட்டு இப்படி தனியாக நான் ட்ராவல் பண்ணணும் அப்படின்றப்போ ஸ்டார்டிங்லலாம் எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. அதனாலே பாப்பா 1 வயசு 1.5 வயசு வரைக்குமே ஃப்ளைட்டில் வந்துட்டு போவோம் வருவோம். ஆனால் இப்போவுமே அது ஃப்ளைட் ரேட்லாம் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. சேஃபாகவும் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்ப தான் இந்த இன்டர்சிட்டி பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். இதில் பார்த்திங்கன்னா உள்ளே ரெஸ்ட் ரூமும் இருக்குது. ஸோ நம்ம வந்து குழந்தையெல்லாம் வச்சுட்டு போகிறோன்னா குழந்தைங்க தூங்குற டைம் நம்ம பஸ்க்குள்ளேயே வந்து ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. இந்த மாதிரி தனியாக ட்ராவல் பண்ணுறவங்க பெரியவங்களாம் இந்த ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நைட்டு டின்னரும் வீட்டிலேருந்தே அம்மா கொடுத்து விட்டாங்க. அதையும் பாப்பாவுக்கு அப்படியே ஊட்டிட்டு நல்ல ஒரு தூக்கத்தை போட்டு எழுந்துட்டோம். எங்கள் ஃபேஸை பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ அந்தளவுக்கு ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு ட்ராவல். ஸோ சென்னை வந்தாச்சு. ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க பிக்கப் பண்ணுறதுக்கு. ஃபைனலி ஒரு 6-7 டேஸ் கழித்து பேக் டு ரொட்டீனுக்கு வந்து வர போகிறோம். இனி சென்னை விலாக்ஸில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.